அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் கிடைத்ததற்காக நாம் அவரை துதிப்போம். நாம் இந்த நாளிலும் கலாத்தியர் 1 அதிகாரம் 4 தியானிப்போம். கர்த்தர் இயேசு நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆகவே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம்முடைய மனம் புதிதாகி மறுரூபமாக வேண்டும் என்று பவுல் ரோமர் 12 அதிகாரத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மறுரூபம் ஆகுதல் என்பது பாவத்தன்மை உடைய நம்மால் பெற முடியாது என்பதால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகையால் ரோமர் 12 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை நாமே நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது நமது எண்ணங்கள், செயல்கள், வார்த்தைகள், வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தினந்தோறும் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல் ஆகும். இது நம்முடைய பலத்தால் இயலாது. ஆனால் தீமையினால் நாம் மேற்கொள்ளப்படாமலும் நம்மை பிதாவின் வசனத்தினால் பரிசுத்தமாக்கும்படியும் நமக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடம் வேண்டிக் கொண்டார் என்று யோவான் 17 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் பாவத்திலே இருந்து நாம் தப்புவிக்கப்படும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். So we are privileged to be freed from the sins of the world. இரண்டாவதாக கலாத்தியர் 2 அதிகாரம் 20 என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர், மீட்பர் என்பதை விசுவாசிக்கிறதுக்கு முன்பு பாவ சாயலை உடையவர்களாகவும் பாவத்திற்கு அடிமைகளாகவும் நாம் இருந்தோம். ஆனால் ஆண்டவரை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய பழைய மனுஷன் ஆண்டவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதால் நாம் பாவத்திற்கு நீங்கி நீதியின் பிள்ளைகளாக மாறும் கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் அடைய வேண்டிய நம் பாவத்திற்குரிய தண்டனை ஆண்டவரால் சிலுவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே நாம் கொலோசியர் 3 அதிகாரம் 9-10 வாசிக்கிறபடி இப்பொழுது புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற உறுதியான விசுவாசத்தை உடைய மக்களாக நாம் வாழ்வது அவசியம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்திற்கு வருவது மட்டுமல்லாமல் தினமும் சிலுவையில் நம் பாவங்களை அறைய ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது சாவையும் சாத்தானையும் என்ற மக்களாக ஆண்டவரின் சாயலிலே, உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ஆகவே பாவத்தை எதிர்த்து வாழும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை உடைய மக்களாக வாழும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். We are privileged to overcome the sins by the resurrecting power of Christ என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக எபேசியர் 2 அதிகாரம் 7 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று கூறப்பட்டுள்ளது. பவுல் எபேசியர் 1 அதிகாரத்திலே தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று கூறுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் பிழைத்திருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் குற்றமில்லாதவர்களாகவும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் கிருபையை பெற்றவர்களாகவும் இருக்கும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். மேலும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்களாக வாழும் ஸ்லாக்கியத்தை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தால் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உன்னதங்களின் ஆசீர்வாதம் என்பது நாம் இவ்வுலக வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நித்தியமாக அவருடைய சமூகத்திலே வாழும் ஸ்லாக்கியத்திற்கும் உரிய மக்களாக வாழ நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை
மறவாது வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். We are privileged to live with blessings from Christ spiritual realm. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பாவங்களை உமது உயிர்த்தெழுதலின் வல்லமையால் மேற்கொண்டு நித்தியமாக உமக்குள் நிலைத்திருக்கும் சிலாக்கியத்தை உமது கிருபையால் பெற்ற மக்கள் என்ற நிச்சயத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.